பூண்டி பேரூராட்சிங்க. அவனாசி தாலுக்கா தேவராயபாளையம் ரேஷன் கடைங்க. இது காலையில் கடை திறந்துருந்தது. நான் வந்த கடைக்கு வந்தேன். இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கடை இருந்தது. வந்து சுண்டல் வாங்கினேங்க. சுண்டல் தான் தருவாங்களா, பருப்பு தர மாட்டாங்களா? சரின்னு சுண்டல் வாங்கினேன். அந்த சுண்டலை வாங்கி பார்த்தா வெறும் புழுவு கல் எல்லாம் இருக்குது. இது எப்படி கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்றது? இல்லாதவங்க வாங்க வந்தாக்கா இந்த மாதிரி புழுத்து போனதெல்லாம் போட்டு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்களா எல்லாருமே? நாங்களே ஜனங்களே தெரியலையா? யாருமே கேட்க பயந்துக்கிறாங்க சார். எப்படி கேட்பாங்க? கேட்டாக்கா நாளைக்கு வந்தால் பொருள் தர மாட்டாங்களோ இல்லை கடை சாத்தி. இப்போ பாருங்க, நான் டிவி கூப்பிட்றேன்னு சொன்னது கடை சாத்தி போயிட்டாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா யாருமே கேள்வி கேட்க பயப்படுவாங்க. அநியாயத்துக்கு பண்ணுறாங்க. கேள்வி கேட்கறக்க யாரும் இல்லைங்க. இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப நாடு கட்டு போன மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்க போனா இந்த புழுத்த சுண்டலை சாப்பிட முடியுமா? அரிசி அப்படித்தான் ஒரு நாளைக்கு போடுறது எல்லாம் ஊத்து போன அரிசியா இருக்குது. ஒரு நாளைக்கு நல்ல அரிசியா போடுறாங்க. நான் போடுறவங்களை குறை சொல்றேன். நான் அதிகாரிகளை கேட்கறேன், இந்த மாதிரி பொருள் கொடுத்தா மக்கள் எப்படி சாப்பிடுவாங்க? நாங்களாம் வவுத்துக்கு இல்லாத பொழப்புக்கு தான் நாங்கள் இங்கே வந்து எல்லாம் வாங்கி தின்னுட்டு இருக்கிறோம். நாங்கள் பெரிய பெரிய மாளிகையில் போய் வாங்கி திங்கிறதுக்குலாம் எங்களுக்கு வசதி இல்லை. நாங்கள் கூலி வேலை செய்கிறவங்க. கூலி வேலையை செஞ்சு போட்டு நாங்கள் வந்து 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு இந்த அரிசி வாங்கி திங்கிறோம்னா நல்லா இருக்கணும் இல்லை? பொருள் தரமே இல்லைங்க. எப்படிங்க சாப்பிட்றது? கேட்டாக்கா என்னங்கிறாங்க, இந்த அப்படிதான் போட வச்சுட்டு இருந்தா வாங்கிட்டு போமா, என்ன போமா எல்லாரும் வாங்கிட்டு போறாங்களா அப்படின்னா எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. கேட்க மாட்டாங்க. இல்லாதவங்க கேள்வி கேட்க பயந்துக்கிறாங்க. எனக்கும் இல்லை, அதனாலதான் இதை வாங்குறதுக்கு வந்தேன். இருந்ததுன்னா நான் எனத்துக்கு வந்து இதை வாங்கி திங்கணுங்க. யோசிச்சு பாருங்க, 100 ரூபாய்க்கு பாடுபட்டு 1 ரூபாய்க்கு அரிசி வாங்கி திங்கிறவங்க பொழப்புத்தனத்தில் இருக்கிற போது இந்த புளுத்து போன அரிசி வாங்கி திங்கிற நிலைமை எங்களுக்கு இல்லையா? எதுவுமே எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? யாருமே சொல்ல பயந்துக்கிறாங்க. இன்னைக்கு நான் கேள்வி கேட்கறேன். இன்னைக்கு நான் எனக்காக நான் கேள்வி கேட்கல. நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு வேணும், நல்ல தரமான பொருள் வேணும். சாப்பிட்றது ரேஷன் அரிசி, அதுவும் தரமானது இருக்கணும். இல்ல 50-60 ரூபா போட்டு வாங்கி திங்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி இல்லைங்க. இதைத்தான் நாங்க சாப்பிட்டாகணும். இந்த மாதிரி பண்ணினா எப்படிங்க? அங்க வேறு கடைசாரி போட்டு போயிட்டாங்க பாருங்க, கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லி போட்டு. அப்புறம் அளவும் கம்மி. கல் ஒவ்வொரு கல் இத்தத்தை சோடு இருக்குது. எதுக்கு அந்த கல் மண்ணோட போடுறீங்க சுண்டல்? நீங்க 5 கிலோ போடுறத 1 கிலோ போடுங்க, தரமான பொருளை போடுங்க. பருப்பு அப்படித்தான், சுண்டல் வாங்கினா பருப்பு இல்லை, பருப்பு வாங்கினா சுண்டல் இல்லைன்னா அப்புறம் எனக்கு ரேஷன் கடை இருக்குதுங்க. எதுக்கு நாங்கள் பொருள் வாங்க வரோன்னு? எதுக்கு வரோன்னு? மக்களுக்கு போடுறோங்கிற பேர் வாங்கிக்கிறதுக்கோசரம் எதை வேணாலும் போடுவீங்களா? எதை வேணாலும் திங்கணுமா நாங்க? அப்படி என்ன சார் நாங்கள் கதியத்து போயிட்டோம்? அப்படி என்ன கதியத்து போயிட்டோன்னு கேட்கறோம் நாங்க. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனசுல தெரியலையா? புழு பூச்சி திங்கிற மிருகமா தெரியுதா உங்களுக்கு எல்லாம்? நீங்க வாங்க. யாரு இந்த அதிகாரி? யாரு இதுக்கு அதிகாரி? யாரு? வாங்க, இந்த புழுத்த சுண்டா நான் வேவிச்சு தரேன், நீ தின்னு போட்டு போங்க பார்க்கலாம். நீங்க சாப்பிடுங்க, நாங்க எல்லாரும் சாப்பிடுறோம். இது அதிகாரிக்கு சொல்ல வேண்டியதானே இவங்கன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா என்னங்குதுங்க, நாங்க எப்படி அதிகாரிக்கு சொல்ல முடியும்? அதிகாரிக்கு போடுறதானே நான் போட முடியுங்குது. அப்போ இங்க வேலை பார்க்குறவங்க மக்கள் பேசுறாங்க, ஜனங்க திட்டுறாங்கன்னு சொல்லி இந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணாதானே மேலதிகாரி கரெக்டா போடுவா? மேலதிகாரிக்கு என்ன தெரியும்? அங்க உட்காந்துட்டு அனுப்பி விட்டுறா. இங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் கரெக்டா இருக்கணும். அதை கேட்டாக்கா வெளியே போமாங்கிறாங்க. வெளியே போமா நேரத்துக்கு சொல்லணும். கேள்வி கேட்கறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது. கூப்பன் சீட்ல வந்து இலவசத்துக்கு ஏசவத்துக்கு போடல சார் யாருமே. மக்கள் கஷ்டப்பட்டதை தான் மக்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்க. அதை நியாயமா கொடுங்க, நியாயமா கேளுங்க. எதுமே கபசூரணம் இது வேற பாருங்க சார். அதாவது சுண்டல் வாங்குறவங்களுக்கு கபசூரண பொடி 25 ரூபா கொடுத்து இதை வாங்கணுமாமா. இது எனத்துக்கு கொரோனா வந்து தடுக்கிறதுக்காக கஷாயம் குடிங்கன்னு கவர்மெண்ட் இலவசமா கொடுத்தது. இதை 25 ரூபா கொடுத்து நாங்க வாங்கிட்டு போகணுமா? சொல்லுங்க, நியாயத்தை சொல்லுங்க. இது சுண்டல் கொடுக்கறவங்க, சுண்டல் வாங்குறவங்க அவசியம் இந்த பொடி வாங்கணுமாமா. 25 ரூபா கொடுத்து வாங்கணுமாமா. இது எதுக்கு சார் கவர்மெண்ட் கொடுக்குது சார்? காப்பி தூள் கொடுத்தா கூட கலப்பாடுறதுக்கு ஒரு காப்பி ஓட்டு குடிக்கலாம். இது வந்து இலவசமா கொடுக்குது கவர்மெண்ட்ல. கஷாய தினம் ஒவ்வொரு டம்ளர் தராங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலேயே தராங்க. இதை கூட நாங்க 25 ரூபா கொடுத்து வாங்கி தான் குடிக்கணுமாங்க சார்? சொல்லுங்க. இதை கூட 25 ரூபா கொடுத்து நாங்க வாங்கி தான் குடிக்கணுமா? அப்ப கொரோனா தடுப்புக்கு கஷாயம் கொடுக்குறாங்களே, எதுக்கு சார் கொடுக்குறீங்க நீங்க? இலவசமா எதுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொடுக்குறீங்க? நான் கேட்கறது நியாயமான கேள்வி, எனக்கு பதில் தெரியணுங்க. 25 ரூபா கொடுத்து இது எங்களுக்கு வேண்டாம். நியாயமா போடுங்க. 25 ரூபாய் விட்டுருங்க. சுண்டலுக்கு கூட அந்த 25 ரூபாய் கேளுங்க, நாங்க தரோம். ஆனா தரமான பருப்பு, தரமான உணவு பொருளா கொடுங்க. அதைத்தான் நாங்க கேட்கறோம். எல்லாரும் கேட்கற மாதிரி இல்லைங்க சார். யாராவது ஒருத்தர் தான் கேட்பாங்க. அந்த ஒருத்தரையே வெளியே போட்டு துரத்திட்டா யார் சார் நியாயம் கேட்கறது? யார் கேட்கறதுன்னு கேட்கறேன் நான்.